ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அற்புதமான ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான், ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடி ரொம்பவே கொட்டுது, முடி வளரவே மாட்டேங்குது, முடி ஒரே லெவலாகவே இருக்குது, லாங் ஆகவே மாட்டேங்குது, அடர்த்தி ஆக மாட்டேங்குது, மெல்லிஸாகவே இருக்குது, இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எண்ணெய் ரெடி பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் 100% உங்களுக்கு நான் அஷ்யூர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். 2 இயர்ஸ் பேக்கு ரொம்ப மெல்லிஸாக அடர்த்தியாகவே இருக்காது முடி. இப்போ இந்த 1 இயராக நான் இதை தேய்ச்சிட்ருக்கேன். 1 இயரில் ஒரு 1.5 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக எனக்கு தெரியல. பட் பாருங்கள், இப்போ முடி பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எப்படி இருக்குது. இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு முடி இருக்குது பாருங்கள். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை, ஹோம்மேட் ஹேர் ஆயிலை நான் ரெடி பண்ணிவிட்டு இது தேய்ச்சதுக்கப்புறமா 1 வீக்லேயே பாப்பாவுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முடி இருக்குது. ஸோ நான் வேறு எந்த எண்ணெயுமே நான் தேய்க்க மாட்டேன். இது ஒரு ஆயில் மட்டும்தான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். நானும் அதே தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கத்தாழையை வீட்டிலையே வச்சுருக்கேன். மெயினாக இந்த கத்தாழையை நம்ம குளிர்ச்சிக்காக எடுத்தே ஆகணும். இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் சரி, நம்மளோட உடல் சூடு தணிக்கவும் இந்த கத்தாழை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கத்தாழை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியில் கிடைச்சாலும், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெல்லாம் கூட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே பேக் பண்ணி விற்பாங்க. இதை ஒரு 4 பீஸ் 5 பீஸ் நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அத்தனை துண்டு வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் சின்ன சின்னதாக இருந்தது. வெயிலில் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இது. ஸோ இதை இந்த மாதிரி 4 துண்டு நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இதையெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கீழே அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயம், இதுவும் குளிர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் கருஞ்சீரகம். இந்த சீரகம் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ப்ளஸ் அந்த நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்டு மருந்து கடையிலையும் இது கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி செம்பருத்தி பூவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே கீழே செடி இருக்குது. டெய்லி ஒரு 3 பூ 4 பூ கண்டிப்பாக பூக்கும். அதை அப்படியே பறித்து காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமா பாருங்கள் கருவேப்பிலை, இந்த அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் முடி வளர்ச்சிக்கு, அதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிற எல்லாமே முக்கியமானதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் நல்ல குளிர்ச்சி. நான் போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே நல்ல குளிர்ச்சியான ஒரு இது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் கிடைக்கல, அதனால் இதயம் நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். சரி, டக்குன்னு எனக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்றதுனால அதையே வாங்கிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் செக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கல செக்கு எண்ணெய் அப்படின்னும் போது பிராண்டடாக ஏதாச்சும் நீங்கள் நல்ல பிராண்டாக பார்த்து ஒரு ஆயில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கத்தாழையை ஃபுல்லாகவே அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். அப்படி இல்லை நீங்கள் மிக்சியில் நீங்கள் அரைச்சாலும் அரைக்கலாம். பட் ஆனால் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாகவே கத்தாழை ஒரு 4 துண்டு எடுத்துருந்தீங்களா, இவ்வளோ தான் எனக்கு 4 துண்டு. பட் ஆனால் இது போதும். நான் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீடியண்ட்டை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன், மருதாணி பொடி. எனக்கு இங்கே மருதாணி இலை கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் மருதாணி இலையாகவே நீங்கள் கருவேப்பிலை மாதிரி நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. எனக்கு இலை கிடைக்கலன்றதுனால நான் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ பாருங்கள், நான் இப்போது இந்த கருஞ்சீரகம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு பாருங்கள் நான் அப்படியே எடுத்து போடுறேன். இதே அளவு நான் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் அதே அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே வந்து நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல க்ரோத் ஆக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் வந்து சீக்கிரமாக அரைப்படாது, இந்த மாதிரி தான் அரைப்படும். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சமாக எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது 4மே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி பவுடராக இருக்குது பார்த்திங்களா? வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ, இது எல்லாமே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய்ச்சிடலாம். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா இரும்பு சத்து கூட நம்மளோட ஹேருக்கு ரொம்ப முக்கியம். ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் சரி, நம்மளுடைய இன்டேக்காக மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஹேர் யூஸ் பண்ணும்போது, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகம். நான் பாருங்கள், இந்த இரும்பு கடாய் ஆயில் காய்ச்சறதுக்கு மட்டும்தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன், மற்றபடி எதுவும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த 2 எண்ணெய், நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அதில் நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த விளக்கெண்ணெய் மட்டும் இப்போ ஊற்ற வேண்டாம், அது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்புறமா ஊற்றிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, விளக்கெண்ணெய் ஊற்றணுன்னா எல்லாமே பொங்கி வந்துடும், கொதிக்காது. இப்போ பாருங்கள், லைட்டாக சூடாக ஆரம்பித்த உடனே இந்த நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு அப்படியே கொட்டிக்கலாம். அந்த பவுட்ரை போட்டுட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி தான் நுரை வரும். ஏன்னா நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக நுரை வரதான் செய்யும். இதுலேயும் விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பொங்கி வந்துடும். அந்த அடுப்பை விட்டு ஃபுல்லாகவே பொங்கி நம்மளுக்கு கீழே தான் வேஸ்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விளக்கெண்ணெய் ஊற்றாதீங்க இப்போவே. இப்போது கற்றாழை எல்லாத்தையுமே அதிலே சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கற்றாழை எல்லாத்தையுமே அதிலே சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா அந்த கத்தாழை பார்த்திங்கன்னா அந்த வெறும் தோல் மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சம், மீதி எல்லாமே அந்த ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் கரைஞ்சி நம்மளுக்கு ஆயிலோட சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா கொலன்னு இருக்குங்களா, இப்போ அப்படி தான் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், ஆயில் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா டார்க்கு வந்து பிளாக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை அப்படியே தேய்க்க வேண்டாம், நீங்கள் வந்து அது கூடவே தேங்காய் எண்ணெய் நல்லா லைட்டாக சூடுபடுத்தி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அது தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த வெந்து நல்லா அந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ மருதாணி பவுடரை போட்டுக்கலாம். மருதாணி பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மருதாணி பவுட்ரு ஏன் போடுறேன்னா, நல்ல முடி வந்து கொஞ்சம் கருன்னு வரும், நல்லா கருப்பாக வரும், அதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் மருதாணி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட மருதாணி இலையாக கிடச்சிதுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சிம்மில் வச்சு, இது முக்கியமான சிம்மில் தான் இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே அதிகமாக வைக்காதீங்க, பொங்கி ஊற்றிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. எல்லாமே எண்ணெயாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம 1/2 லிட்டர் போட்டு காய்ச்சணுன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறேன். இது அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு, நான் நைட்டு காய்ச்சிருக்கேன், இதை காலையில் என்ன பண்ணுவேன், வெயிலில் வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் இதை அப்படியே வெயிலில் விட்டுருவேன். ஏன்னா வெயிலில் வச்சோன்னா அந்த சூரியனோட அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அந்த வெயிலில் காய வைக்கும்போது அந்த ஹீட்டில் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டு போகாமல் இருக்கும். மெயினாக வந்து
பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. முக்கியமாக வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு பாதியிலேயே இறக்கிட்டிங்கன்னா அந்த ஈரத்தன்மையில் எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இப்படி கொதிக்க வச்சுட்டு அந்த வெயிலில் வைக்கும்போது அந்த ஈரத்தன்மை இருந்தால் கூட நல்லா இழுத்துடும் அந்த வெயிலுக்கு. சீக்கிரமாகவும் ஆயில் கெட்டு போகாது. உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாச்சு. நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஆயிலை. காலையில் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து கடாயிலே விட்டுட்டேன். காலையில் வெயிலில் வச்சுருக்கேன். இப்போ இதை விட்டுருவோம் அப்படியே. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் அப்படியே யூஸ் ஆகும். இந்த மாதிரி கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா வடிகட்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதில் ஒரு கிளாத் ஒன்று போட்டுட்டு இப்போ இந்த ஆயில் ஃபுல்லாகவே அதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ஆயில் கெட்டு போகாது. அதே நேரத்தில் ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் இது கூடவே தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியேவும் தேய்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்கு. இப்போ மீதி இருக்கிற எல்லா ஆயிலுமே அதிலே போட்டுட்டு அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சி கையாலேயே நம்ம பிழிஞ்சி விட்டுறணும். கையாலே பிழிஞ்சி விட்டால் தான் ஆயில் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே ஃபில்ட்ராகி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கையிலே பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ சூப்பராக ஆயில் ரெடி ஆகி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த வேஸ்ட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக வந்துடணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம தலைக்கு தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிச்சிடலாம். அதில் நிறைய ஆயில் இருந்தாலும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, தலையில் தேய்ச்சி குளிச்சிருங்க. குப்பையில் கொட்ட வேண்டாம். அதில் ஆயிலும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம்மேட் நல்ல ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். முடி கொட்டுது, முடி வளரல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கணும் அது எல்லாமே நீங்கள் போட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு பாருங்கள், ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து சின்ன பாட்டிலில் அரை பாட்டில் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.